ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் ஃபார் எவர். இன்னைக்கு சண்டே மார்னிங் எழுந்ததுலேருந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுட சுட இட்லியும் டேஸ்டியான சிக்கன் குருமாவும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வித் டேஸ்டி சிக்கன் குருமா. இந்த கிளாசிக் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போது இந்த குருமா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டுக்கு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கல்லுப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 3-4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்ச ஹோல் கரம் மசாலாவை சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் பிங்க் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 2 தக்காளி கட் பண்ணதை சேர்த்துட்டு அதையும் நல்லா மசிய விடுங்க. இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு மசாலா எடுத்து வச்சோம்ல அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடுங்க. நான் இங்கே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் மசாலா, தனி மிளகாய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த குருமாவை இன்றைக்கி ரொம்ப பேசிக் மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ ஒன்று சேர கலந்துட்டு சிக்கன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி 8 - 10 விசில் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஊற்றுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி அதுலேயே தேவையான தண்ணி கலந்து சேர்த்துடுங்க. தேங்காய் வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 - 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான சிக்கன் குருமா ரெடி. இந்த குருமா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ரைஸுக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.